டூ பாயிண்ட் அனாலிசிஸோட ஃபார்முலா என்னடாக்கணும் யாராவது ட்ரை பண்றீங்களா? டூ பாயிண்ட் அனாலிசிஸ் ஃபார்முலா மித்ரா, கீர்த்தனா, நந்தனா யார் ட்ரை பண்றீங்க? என்னாச்சடா 3 பேருக்கும் தெரியலையா? மித்ரா, கீர்த்தனா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா என்னடாச்சு? ஆஹா, நான் ஃபார்முலா கேட்குறேன் செல்லம். ஆ. ம். சூப்பர். சூப்பர், வெரி குட். ஸோ சிவா, குட் ஈவினிங் சிவா. ஸோ illustration. டூ பாயிண்ட் அனாலிசிஸ் ஃபார்முலா என்ன சிவா? Net profit by sales into sales divided by assets into average assets by average equity. ஓகேவா? இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது த்ரீ த்ரீ காம்பனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ். 5 காம்பனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ன்றது வந்து EBIT by sales into EBT by EBIT into EAT by EBT into sales by assets into total assets by equity. ஒண்ணு இது கேட்பாங்க இல்ல இது கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குள்ள சிவா, ஆனா அதுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க டெமோ எதுவும் எடுக்க மாட்டாங்களா? அதனால ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் எது எப்படின்ட்டு. ஏதோ வாட்டர் லெவல் 10,000 சிவா. இல்ல, நாங்க இங்க விவேக்ஸ் அண்ட் கோன் ஒன்னு இருக்கு. Has net assets of 8 lakhs and made profits before interest and tax of 1,60,000. The notional cost of capital is 12%. Calculate and comment on the RI for the period. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவா நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா சிவா எல்லாமே? ஆமா ஆமா. அப்படியா? ஓகே. ஓகே, இது பண்ணிடுங்க. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு 7 மார்க்ஸ்ல வரும். ரொம்ப ஈஸியா வரும் சிவா. மைண்ட போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியா இருக்கும்.
நல்லா முடிச்சிருங்க. கீர்த்தனா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சா கீர்த்தனா ஹோம்ஒர்க்கு இந்த சம்லாம், இந்த 8 9லாம்? என்னமோ கேக்கல, கேக்கல கண்ணா, கொஞ்சம் கத்தி பேசுங்க, சாரி. சரி, ஓகே. நந்தனா உங்களுக்கு நந்தனா? சரி, சரி, ஓகே. கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமா போட முடியுமோ பாருங்க. நான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் வந்து நெட் அசெட்ஸ் வந்து 8 lakhs வச்சிருக்காங்க. மேட் ப்ராஃபிட்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து 1,60,000. ஓகேவா? அதாவது நெட் அசெட் வந்து 8 லட்சம் ரூபானா அதுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ? 1,60,60,000 பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். நோஷனல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12%. ஸோ ஸோ நோஷனல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது நோஷனல் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து அவங்க பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கையில 1,60,60,000 இருக்கு. அதுல லைக் 0.12 பண்ணோம்னா 64,000 வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெசிடுவல் இன்கம், நெட்டான ரெசிடுவல் இன்கம் எவ்வளோனா நம்மளுக்கு 64,000. அப்போ ஐயோ, 64,000 into 100 divided by 8 lakhs. ஸோ கிட்டத்தட்ட வந்து 8%, 100க்குனா 8% ரிட்டர்ன்ஸ் வருது. எங்கெல்லாம் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுக்கலையோ அங்கெல்லாம் நெட் அசெட்ஸ் கேன் பி டேக்கன் அஸ் அ கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஓகே. Investment center managers who make investment on the basis of short-term performance will have to undertake any investments that add to RI. That is, if the RI is positive. இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ நான் வந்து இருக்கு, நான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ப்ராஃபிட்ஸை வந்து ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட். இந்த 64,000 ஸோ பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஷுட் ஆல்சோ பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ஃபார் தேர் டிசிஷன் மேக்கிங் பர்பஸ்ன்னு சொல்றாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து இங்கே நெட் அசெட், கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுக்கலன்னா நெட் அசெட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ வாட் இஸ் அ கன்க்ளூஷன்னா, எனிதிங் வித் அ பாசிட்டிவ் residual income is actually favorable for a decision making purpose. அவ்வளோதான். 2 marks question ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 ப்ராப்ளம், 2 marks question. Illustration 9, illustration 10. இப்போ பாருங்கண்ணா, இன்வெஸ்ட்மெண்ட் சென்டருக்கு வந்து நெட் அசெட்ஸ் எவ்வளோ? 8 லட்சம் ரூபாய். பிஃபோர் டேக்ஸ் வந்து 1,60,000 கொடுத்தாங்க. நோஷனல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து like 12%. An opportunity has arisen to invest in a new project costing rupees 1,60,000. See, இது கரண்டான சுச்சுவேஷன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்க, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றாங்க.
The project would have a 4-year life and would make profits of rupees 15,000. The project would have a 4-year life and would make profits of 58,000. அதாவது இது ஒரு விஷயம், இது ஒரு எக்ஸிஸ்டிங். ஓகேவா? இப்போ இது கரண்ட், அனதர் ப்ராஜெக்டோட இது என்ன சொல்றாங்க? நியூ ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் 1 லேக் பண்ணினோம்னா ஒரு வருஷமும் 4-year லைஃப்ல ப்ராஃபிட்ஸ் வந்து 15,000 15,000 each year. ஓகேவா? So what would be the ROI with or without the investment based on your calculations or opening book value? Would the investment center manager wish to undertake the investment if the performance is just ROI? உண்மையில இல்ல. இப்போ இது வந்து அவங்க சொல்றது வந்து 1,60,000 எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது சொல்லியிருக்காங்க. அப்போ 100க்கு this into this அப்போ 20%. ஓகேவா? இதுக்கு நார்மலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித் த இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்கு அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 15,000. இப்போ இந்த 8 லட்சம்ன்றது என்ன ஆகுது? 9 லட்சம் ஆகுது. இந்த 1,60,60,000 ரூபாய் என்ன ஆகுறது? எக்ஸ்ட்ரா 15,000 ரூபாய் போட்டா 1,75,000. ஓகேவா? அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கிறது பர்சன்டேஜ்? 19.4%. ஓகேவா? அப்பனா இது வந்து with the current situation including new situation. ஓகேவா? இது ரெண்டு விஷயம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த நியூ சுச்சுவேஷன் இதுவாகும் போது எனக்கு என்ன ஆகுறதுன்னா 19.44% என்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகிறது. ஸோ சென்டர் மேனேஜர் இது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஐ ரெசிடுவல் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரெசிடுவல் இன்கம் கண்டுபிடிக்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் வந்து 1,60,60,000, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8 லட்சம் ரூபாய். ஆனா இதுல நோஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் பண்ணோம்னா, நோஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணேன்னா அப்ப என்ன ஆகும்? 1,60,000 மைனஸ் 1,60,000 இன்டூ சாரி மைனஸ் 8 lakhs இன்டூ 12%. இன்டூ 12%. ஸோ போட்டேன்னா 64,000 வரும். அப்போ என்னோட ரெசிடுவல் இன்கம் 100க்குன்னு போட்டா எவ்வளோ வரும்? திஸ் 64 into 100 divided by 8 lakhs. Yes, sorry. 64,000 into 100 divided by 8 lakhs. ஸோ எவ்வளோ வருது நம்மளுக்கு? இங்கே 8% வருது. இதுவே நான் இப்போ ரெசிடுவல் இன்கம் இது இன்க்ளூட் பண்ணி பண்ணுறேன் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு 1,75,000 ரிட்டனா, அதில் வந்து ஒரு
ஆமா கரெக்ட். 1,75,000 minus 9 lakhs into 12%. அப்போ இது 9 lakhs. அப்பனா 67,000 into 100 divided by 9 lakhs. அப்போ ஐயோ சாரி 67,000 into 100 divided by 9 lakhs. So 7.47%. இது இப்போ investment center manager will want to undertake this investment because it will increase the residual income. இங்க வந்து என்னோட residual income எவ்வளோ 64,000. ஆனா இங்க என்னோட residual income எவ்வளோ 67,000. So this is the correct decision for the company since RI increases by 3,000 as a result of investment. இதுதான் conclusion. ஆமா இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து குவான்டிஃபிகேஷன் எப்பவுமே பர்சன்டேஜா பார்ப்பாங்க சிவா. ரெசிடுவல் இன்கம்னு வரும்போது அது அமௌண்ட்டா தான் பார்ப்பாங்க. நான் இங்க ரெசிடுவல் இன்கம் மாத்திட்டுமா? ரெசிடென்ட் இன்கமா பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு போடும்போது கைடிங் ரூல் என்னன்னா percentage will be calculated. ரிட்டர்ன் ரெசிடுவல் இன்கம் பண்ணும்போது கைடிங் ரூல் என்னன்னா அமௌண்ட். ஸோ இதுல whichever is higher அதை சூஸ் பண்ணோம். இதுல whichever is higher அதை சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ சம்ல வந்து ரெசிடுவல் ஆக்சுவலாக நான் சொல்லட்டுமா சிவா, ரெசிடுவல் இன்கம் பேஸ் பண்ணி தான் சிவா எந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பண்றது இல்லை சிவா. இங்க கொடுக்குறாங்களே தவிர ஏன்னா ரெசிடுவல் இன்கம் ஒன்லி டேக்ஸ் இன்டு அக்கவுண்ட் த நோஷனல் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒருவேளை நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நான் borrow பண்ணியிருந்தேன்னா அப்போ எனக்கு வந்து இப்போ எப்படி சிவா டைரக்ட் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நோஷனல் ரெண்டோட எஃபெக்ட் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரெசிடுவல் இன்கம் தான் will be taken into consideration for all decision making purpose by investment centers. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியான ஆர்கனைசேஷன்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா ரெசிடுவல் இன்கம்னு பொறுத்த வரைக்கும் தான் கரெக்டாக வந்து அது லைக் டிசிஷன் கரெக்டாக கொடுக்கும்ன்றது வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் நோ ரிசர்ச் விச் ஹஸ் பீன் டன். அதனால இது வந்து நீங்க டேக்லைனா வச்சுக்கலாம். ரெசிடுவல் ROE கைடன் ரூல் ஹையர் டு சூஸ். ரெசிடுவல் இன்கம் கைடிங் ரூலா எடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட் should be calculated higher will be chosen selected. ஓகேவா சிவா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் ஏ கேட்பாங்க இல்ல பி கேட்பாங்க. எய்தர் ஏ கேட்பாங்க பி கேட்பாங்க. சரியா? ஓகே. நான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கம்மியா டைம் உங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நாளைக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்பெண்ட் பண்றேன். சரியா? ரொம்ப அப்பாலஜிஸ் எல்லார்கிட்டயுமே கேட்டுக்கிறேன். வேல்யூ அடிஷனே பண்ண முடியல இன்னைக்கு கிளாஸ்ல. பட் ROI அண்ட் RI மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வி வில் டேக் அ எக்கனாமிக் வேல்யூ ஆடட். ஓகேவா? சூப்பர். சிவா, தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தனா, சொல்லுங்க கண்ணா. சிவானி எனக்கு பிங்க் பண்ணியிருந்தாங்க. அம்மாவோடது நான் வாய்ஸ் மெசேஜ் என்ன கேட்கல சிவா. நான் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அம்மாக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்லிடுங்க.